என் கையில் இருக்கிற அந்த ரியல்மி P2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ஒரு சின்னதாக ஒரு டாட் பிளாக் டாட் ஒன்று இருக்குது. அண்டு டிஸ்பிளே மேலே இருக்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா லைட்டான ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து நண்பர் சூப்பராக போட்டிருப்பார் போல இருக்குது, எப்படி போட்டார்னு தெரியல. ஸோ அந்த முனையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டென்ட் மாதிரி தெரியும். அண்டு மேலே இருக்கிற கிளாஸ் வந்து நல்லாவே நொறுங்கின மாதிரி லைட்டாக கோடு கோடாக ஒரு ஃபீல் தெரியும். பட் டிஸ்பிளே நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கார்னரும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கார்னர்லேயும் நமக்கு ஸ்க்ராச்சஸ் மாதிரி தெரியுது. ஓகே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பிளாக் டாட் நல்லா பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். அதை தவிர வேறு எதுவும் தெரில. ஸோ அந்த செல்ஃபி கேமரா கிட்ட ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு கோடு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே மேலே இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற கோடு. அதே மாதிரி கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னாலும் கோடு இருக்குது. ஸோ பாட்டமில் இருக்கிற கோடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக இப்போ தெரியுது. ஓகே, இதுவும் கிளாஸ் தான் ப்ரோக்கன். மொபைல் என்னவோ நல்ல மொபைல் தான். லுக் வைஸ் சூப்பராக தான் இருக்குது. அண்டு டிசைன் வைஸும் நல்லா தான் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ரியர் கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. செல்ஃபி கேமரா சுமாராக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது அண்டு மெயின் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x அண்டு 5x ஜூம் பண்ணிக்கலாம். அண்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜூமிங் பார்த்தீங்கன்னா 20x வரைக்கும் இருக்குது. அண்டு ரியரில் வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4K 30 fps வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்ஃபி வீடியோவும் உங்களால் 4K 30 fpsல ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு Qualcomm Snapdragon 7s Gen 2 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க. 5200 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே கிடைக்கும். ஸோ அண்டர் 20K பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு மொபைல்னு எடுத்துக்கிட்டால் இந்த ரியல்மி P2 ப்ரோவை சொல்லலாம். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபிங்கரிங் வச்சு நம்மளோட ஹார்ட் ரேட்டுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரியல்மி P3 ப்ரோவும் கிடைக்குது அண்டு ரியல்மி P3 அல்ட்ராவும் கிடைக்குது. ஸோ ஆஃபரில் மொபைல் வாங்கக்கூடிய நண்பர்கள் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு கேஸையும் சேர்த்து வாங்கிடுங்க. இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருங்க, இல்லை நியர்பை ஷாப்பில் பை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மொபைல் சப்போஸ் கை தவறி கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே அண்டு குவாட் கர்வ்டு டிஸ்பிளேலாம் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே காஸ்ட் பார்த்திங்கன்னா 5000 6000 வச்சாகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம் எல்லாருமே இப்போ ஒரு 5 to 10 இயர்ஸாகவே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் கீழே போடாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன தான் ப்ரொடெக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் கொடுத்துருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஐபி ரேட்டிங் கொடுத்துருந்தாலும் தண்ணிலையும் போடாதீங்க, கீழேயும் போடாதீங்க. ஓகே, 20K பட்ஜெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பெஸ்ட் மொபைல் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.